5 லட்சம் நிதி கொடுங்க திமுக. 5 இல்ல 50 லட்சம் கொடுக்கலாம். என்ன நீங்க கோடிக்கணக்கில் வச்சிருக்கீங்க, ஆயிரக்கணக்கான கோடி நீங்க அடிச்சு வச்சிருக்கீங்க, கொடுக்கலாம். நீங்க 5 லட்சம் கொடுத்துருவீங்க. கொடுக்கும்போது அமைச்சர் போய் கொடுக்குறாரு. அமைச்சர் கொடுக்கும்போது ஹரிநாடாரை ஏன் கூப்பிட்டு போனீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, அது வந்து நாடார் ஃபேமிலின்றதுனால ஹரிநாடாரை கொடுங்க. இப்போது நீங்கள் வந்து உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய கீதா ஜீவன் போன்ற நாடார் சமூகத்தை சேர்ந்த அமைச்சர் போயிருந்தா கூட இந்த கேள்வி நான் கேட்க மாட்டேன். ஏன்னா உங்கள் கட்சி அதனால் போயிருக்கலான்னு சொல்லலாம் இல்லைங்களா? நீங்கள் ஹரிநாடாரை கூப்பிட்டு போய் அது சோசியல் மீடியாவில் பரப்பலாக வரும்போது என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் ஏன்டா தேவையில்லாமல் இவனுக்காக கத்துறீங்க? இவரு ஒரு நாடார் சமூகம் அப்படின்னு சாதியை அம்பலப்படுத்துறதுக்கு உண்டான வேலையை திமுக செய்தா அப்படின்ற கேள்வி எனக்கு வருதா இல்லையா? இல்லை ஹரிநாடார் வந்து திமுக காரனாக இருக்கணும், அல்லது ஹரிநாடார் குறைஞ்சபட்சம் திமுக கூட்டணியிலேயாச்சும் இருக்கணும். இப்போ ஒரு முஸ்லீம் இறந்துடாரு, அதில் வந்து தமுக முஸ்லீம் லீக் தலைவர்கள் கூட போகிறாங்கன்னா லாஜிக்காக நம்ம கேள்வி எழுப்ப முடியாது. ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க. அவங்க போய் நிவாரண உதவி வழங்க போகும்போது இவங்க கூட போனாங்கன்னு நம்ம ஏற்றுக்கலாம். ஹரிநாடாருக்கும் திமுகவுக்கு என்னையா சம்பந்தம்? திடீர்னு அவரு போய் செக் இப்படி நீட்டிட்டு இப்படி கை கொடுத்து போஸ்ட் கொடுக்குறாப்புல. அப்போது நீங்கள் திராவிட மாடல்னு ஒன்று பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் சாதியை ஒரு ஒரு சாதியை அம்பலப்படுத்தாம இன்னும் இல்லையா? சாதி பார்த்து யாரும் அவனுக்காக குரல் கொடுக்கலையே. என்ன சொல்றீங்க? அவன் என்ன ஜாதின்னு யாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் ஹரிநாடாரை வச்சு கொடுக்கும்போது தானே எனக்கே தெரியுது அவர் நாடாரா அப்படின்னு கேள்வி வருதா இல்லையா? இதெல்லாம் திமுகவுடைய விஷமத்தனங்கள் சொல்லும்.